கடவுள் ஏன் நம் வேண்டுதலை கேட்கவில்லை என்று நாம் நினைப்பது உண்மையில் ஒரு தவறான எண்ணம். அவர் ஒருபோதும் எந்த வேண்டுதலையும் புறக்கணிப்பதில்லை. ஒவ்வொரு ஆசைக்கும் அதன் சொந்தமான நேரமும் ஆழமான ஆன்மீக காரணமும் இருக்கிறது. அந்த கணத்தில் அது நமக்கு நல்ல பலன் தராதது என கடவுள் உணர்கிறார், அதனால் அதை தள்ளிப் போடுகிறார். இன்னும் சில நேரங்களில் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பாடம் நிறைவடையும் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும். நமது மனவலிமை, கர்ம பயணம், வாழ்க்கை பாதை இவை அனைத்தும் ஒரே திசையில் சமநிலைக்கு வரும்போதுதான் ஆசைகள் நிறைவேறும். நம்மால் கேட்கப்படும் சில வேண்டுதல்கள் நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு ஏற்றதாக இருக்காமல் இருக்கலாம். அவை நிறைவேறாமல் தடுக்கப்படுவது கூட நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. மேலும் நம் நம்பிக்கை உறுதியானதா என்பதை அறிய சில நேரங்களில் கடவுள் அமைதியாக இருப்பார். மிக முக்கியமாக, நாம் சிறியதை மட்டுமே கேட்போம், ஆனால் கடவுள் நமக்கு மிகப்பெரியதை தயார் செய்கிறார். அதற்கு தேவையான நேரத்தையும் சூழலையும் அமைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆகவே கடவுள் வேண்டுதலை கேட்காதது இல்லை. நன்மை தரக்கூடிய சூழல் உருவானவுடன் கடவுள் அதை சிறந்த விதத்தில் அருள் புரிவார்.